பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே அந்த சிவானி பாப்பாவை 3 பேர் காரில் கடத்திட்டு போயிட்டுருக்கும்போது அந்த குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது தாஸ் கால் பண்ணுறான். எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இது மாதிரி ஒரு டோல்கேட்டுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு சாப்பாடம் கொடுத்துட்ருக்கோண்டா அப்படின்னு சொல்லவும், சரி அந்த டோல்கேட் தாண்டுங்க. தாண்டதும் ஒரு 5 ரோடு வரும். அந்த ரோட்டில் இன்னொரு கார் நிற்கும். அந்த காரில் அந்த குழந்தைய கொடுத்துருங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் அந்த காரில் போங்க. இன்னொருத்தவன் இந்த கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்போ நீங்கள் தாஸ் சொல்கிறான். உடனே அவன் கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, அந்த குழந்தைய அந்த காரில் கொடுத்துடவா? யார் வர அந்த காரில் அப்படின்னு கேட்க, டேய் நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக இந்த காரில் வச்சது சேஃப் கிடையாது. அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த காரில் இந்த குழந்தைய 2 பேர் மாற்றி விட்டுட்டு 2 பேர் அந்த காரில் போங்க. மீதி இருக்கிற ஒரு ஆள் கிளம்பி நான் இருக்க இடத்துக்கு வாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் இங்கே ஃபோன் வச்சிட்றான். வச்சோடனே மற்ற 2 பேர் கேட்குறாங்க, என்னடா சொன்னான் தாஸ் அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சொல்கிறான். சொன்னோடனே சரி தாஸ் சொன்னால் கண்டிப்பாக அதில் 1000 அர்த்தம் இருக்கும். நமக்கு ஏன், அவன் சொன்னதை நம்ம செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே இவங்க டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு சிவனி பாப்பாவுக்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ சிவனி பாப்பா சாப்பிட்டு முடித்த உடனே கிளம்புறாங்க. வண்டியை அதே மாதிரி டோல் தாண்டி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு கார் வருது. வந்த உடனே அங்கே அந்த காரில் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் சிவனி பாப்பா அழைச்சிட்டு அந்த காருக்கு போகிறாங்க. போனதும் இந்த சின்ன பையன் மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த ஆம்னி கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான். இங்கே சக்தியோட காரை ஒரு வழியாக சரி பண்ணி முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கார் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகலை. என்னதான் பிரச்சனை ஒன்றுமே புரியலையேன்னு செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்போது அந்த பக்கமாக சுந்தரம் வராரு. இந்த காரை பார்த்தோன்னே, மாப்பிள்ளை என்னாச்சு, ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, நாங்கள் அந்த காரை தேடி வந்துகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் கார் இங்கே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரில, வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மாப்பிள்ளை அப்படிங்கவும், நீங்கள் என்ன மாமாச்சு, இங்கே தேடி பார்த்தீங்களா, எங்கேயாவது கிடச்சதால பாப்பா அப்படின்னு சொல்ல, நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன் மாப்பிள்ளை, ஆனால் இங்கே சிவானி பாப்பா கண்டே பிடிக்க முடியல. மாமா, சிவானி பாப்பா நீங்கள் தேடுறது வேஸ்ட்டு. சிவானி பாப்பா கடத்தின வண்டி பொன்னி வண்டி அடையாளம் காட்டிட்டா. அந்த வண்டி இந்த பக்கம் தான் போயிருக்கு. நாங்கள் சிசிடிவி கேமரா ஃபுல்லாக தேடிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே சுந்தர் சொல்கிறாரு, பொண்ணை கடத்தினதே அவள் தானே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். மாமா இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் யார் மேலேயும் பழி போடாதீங்க, சும்மா ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அதானே நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டீங்களே அப்படின்னு இங்கே சுந்தர் சொல்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் பார்த்தா வீட்டில் இங்கே பவானி நம்ம சிவானி பாப்பா நினச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அழுதுட்ருக்கும்போது வீட்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிடுது. அதை பார்த்தோன்னே இங்கே பவானிக்கு பயம் அதிகமாகிடுது. சிவானி அப்படின்னு சொல்லி கத்தி அழுகுறாங்க. ஒன்று ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தா இங்கே பாப்பாவுடைய ஃபோட்டோ கீழே வந்து உடஞ்சிச்சு. கண்டிப்பாக சிவானிக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி பவானி பயங்கரமாக அழுகுறாங்க. அழுகும்போதே அப்படியே மயங்கியும் விழுந்துடுறாங்க. அதை பார்த்து இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செம்ம அதிர்ச்சி ஆகுது. பவானி சொல்கிறாங்க, எழுப்பிவிட்டதுக்கப்புறமா, இங்கே சிவானிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பவானி இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பெரிய பயமாகுது. என்னடா அது இப்படி ஆகிட்டு இருக்கு நம்ம வீட்டில், என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலா அப்படின்னு எல்லாருமே இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சுந்தரம், சரி வாங்க என் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்றாங்க. அப்போது இங்கே பொன்னி அந்த ஆம்னி காரை பார்த்துறாங்க. சக்தி அங்கே பாருங்கள், அந்த கார் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆளும் அந்த பைக் எடுத்துகிட்டு டக்குன்னு பைக்கை திருப்பிட்டு போகிறாங்க. போய் அந்த ஆம்னி காரை மறித்து நிப்பாட்டவும் பின்னாடி சுந்தரம், சண்முகம்னு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. வந்தவுடனே அவன் இறங்கி வந்து, டேய் யார் நீங்கள், ஏன்டா காருக்கு முன்னாடி வந்து வண்டி நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே சக்தி ஓடி போய் குழந்தைய பார்க்குறாரு. ஆனால் குழந்தை எதுவுமே இல்லை. என்னடா என்ன தெரியுங்க அப்படின்னு கேட்க, இந்த கார் யாருது, இந்த கார் என்னோட தான். அப்போ இந்த குழந்தை இந்த காரில் இந்த குழந்தைங்கடா அப்படின்னு கேட்க, ஆஹா குழந்தையா, திருத்துன்னு முடிச்சு டக்குன்னு ஓட ட்ரை பண்ணுறான். ஒன்று சக்தி கொஞ்சம் தூரம் விரட்டிட்டு போய் பிடிச்சிடாரு. பிடிக்கவும் அவனை பிடிச்சி லைட்டாக அடிக்கிறாரு. அடித்து மிரட்டவும் அவன், இல்லை என்னை விட்டுருங்க, எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் நான் அப்படின்னு சொல்லி இங்கே அவன் பேசும்போது கரெக்டாக தாஸ் கால் பண்ணுறான். தாஸ் கால் பண்ணவும் இங்கே சக்தி சொல்கிறாரு, டேய் ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்ல, இங்கே தாஸும், டேய் என்னாச்சு, அந்த குழந்தைய கார் மாற்றி விட்டியா அப்படின்னு கேட்க, இங்கே இவனும் விட்டுட்டேன். சரி நீ என்ன பண்ணுற, கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு போ, புரியுதா, நீ போயிட்டு நான் எங்கே வரணும்னு சொல்கிறேன், மீதியை நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்கிறான். வச்சோடனே சுந்தரத்துக்கு லைட்டாக கோல் ஸ்ட்ரைக் ஆகுது. இது நாம் எங்கேயோ கேட்ட கோல் மாதிரி தருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவனையும் மிரட்டி கேட்டால், இந்த மாதிரி குழந்தைய நாங்கள் தான் கடத்தணும், இங்கே அந்த டோல் தாண்டி 5 லைன்ட்ட ஒரு காரில் குழந்தைய மாற்றி விட சொன்னாங்க, குழந்தைய அங்கே மாற்றி விட்டுட்டோம், இப்போ குழந்தை வேறு காரில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் யாரா பண்ண சொன்னா அப்படின்னு கேட்க, இது மாதிரி தாஸ்னு ஒருத்தன் தான், அவனுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கும் ஏதோ பகை போல், அந்த பகையை மனசு வச்சு தான் குழந்தை கடத்த சொன்னான், அவ்வளோதான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்லவும், இங்கே சுந்தரத்துக்கு அப்போ தான் புரியுது, அப்போது இது எல்லாத்தையும் பண்ணுறது தாஸ் தான் அப்படின்ட்டு. உடனே சுந்தரம் தாஸ்க்கு கால் பண்ணலான்ட்டு இங்கேருந்து ஒதுங்கி போகிறாரு. ஒதுங்கி போய் தாஸ்க்கும் காலும் பண்ணுறாரு. தாஸ் அப்போ தான் சொல்கிறான், என்ன மச்சான் இதை கண்டுபிடிக்கவே இவ்வளோ ஆயிடுச்சா உனக்கு, ஐயோ நீ ரொம்ப ஒஸ்ட்டு மச்சான் அப்படின்னு தாஸ் இங்கே ரொம்பவுமே நக்கலாக பேசுகிறான். அதை கேட்ட இங்கே சுந்தரத்துக்கு செம்ம ஆத்திரம் வருது. டேய் தாஸ், நீ மட்டும் இப்போ என் கையில் கிடச்ச உன்னை கண்ட திரும்ப வெட்டி போட்டுருவேன்டா, என் குழந்தை எங்கடா அப்படி இப்படின்னு தாஸை பற்றி இங்கே சுந்தரம் பயங்கரமாக பில்டப்பாக பேசாரு. ஆனால் தாஸ் சொல்கிறான், இங்கே வர மச்சான், உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நான் சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டு நீ குழந்தைய கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, டேய் இந்த 5 லட்ச ரூபா பணம் தான்டா, இந்த ஒன்று தரேன்டா வாடா அப்படின்னு சொல்லுவோம். என்ன 5 லட்ச ரூபா பணமா மச்சான், என்ன சொல்கிற, நான் என்ன பணம் எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே, 5 லட்ச ரூபா அது என் தங்கச்சி குழந்தைய கிடைக்கிறதுக்கு, இது உன் குழந்தை மச்சான், உன் குழந்தைய காப்பாற்றணும்னா யோசிச்சு பாரு எவ்வளோ ஆகுன்ட்டு, ஒரு 30 லட்ச ரூபா கொடு மச்சான், கொடுத்தனா உன் குழந்தைய நீ காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல, டேய் தாஸ் இதெல்லாம் உனக்கு அதிகமாக தெரியலையா அப்படின்னு கேட்க, ஏன் மச்சான் உனக்கு குழந்தை முக்கியம் இல்லையாப்பா, உனக்கு குழந்தை வேணும்னா நான் கேட்குற காசை கொடு, குழந்தை வேண்டான்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீ விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரில. சரி நான் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு வரேன், எங்கே வரணும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ பணத்தை ரெடி பண்ண மச்சான், நான் ஈவினிங் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு தாஸ் ஃபோன் வச்சிடறான். இங்கே சக்தி சண்முகத்துக்கு அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரில. உடனே இங்கே போய் கார் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போகலான்னு கிளம்புறாங்க. சுந்தர் சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ள நீங்கள் அந்த கார் சரி பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மாமா என்ன முக்கியமான வேலை, சிவானி பாப்பா கண்டுபிடிக்கிறத விட உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது, வாங்க நம்ம கார் எடுத்துகிட்டு இந்த 5 லைன் இருக்குல்ல அங்கே போயிட்டு அங்கேருந்து ஏதாவது கேமரா செக் பண்ணி பார்ப்போம், இந்த குழந்தைய எந்த காரில் மாற்றினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அந்த காரை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரம், டேய் நான் சொல்கிறத கேளு மாப்பிள்ள, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் அங்கே போகிறேன், நீங்கள் இந்த கார் ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே விட்டுட்டு சுந்தரம் கிளம்பி போகிறாரு. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, சக்திக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன ஒன்றுமே புரியலையே, நாம் இவனை விசாரிக்கும் போது மாமா பார்த்தியா தனியாக போய் யார்கிட்டயே ஃபோனில் பேசினார், வந்த உடனே இப்போதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னு நம்மளை கழட்டி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு, சிவானியை கண்டுபிடிக்கிறத விட இவருக்கு என்ன முக்கியமான வேலை, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சக்தி சொல்ல, சண்முகவனே சக்தி இது அப்புறம் பார்த்துக்கலாம்டா, நம்ம இப்போ ஆகிற வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி வண்டி போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணவும் வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே சண்முகம் சொல்கிறாரு, டேய் சக்தி எனக்கு என்னமோ நம்ம இந்த பக்கம் போதோட அந்த ஆம்னிக்கார் எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தி, அவனை ஃபாலோ பண்ணி போனால் ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லவும், சக்தி ஒன்று ஆமாண்ணே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்னிக்காரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே சுந்தரமும் நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்க எல்லாட்டையும் சொல்கிறாங்க, இதுமாதிரி ஒருத்தன் கால் பண்ணால் 40 லட்ச ரூபா பணம் கேட்குறான், நம்ம கொடுத்துட்டோன்னா இங்கே சிவானியை காப்பாற்றிடலான்னு சொல்லவும், இங்கே சந்திரசேகர் ஒன்று, மாப்பிள்ள நமக்கு பணம் முக்கியம் இல்லை மாப்பிள்ள, குழந்தை தான் முக்கியம், இருங்க வரேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லா பணம் நகையும் எடுத்து வச்சுட்டு இதில் 40 லட்சத்துக்கு மேலே இருக்கும் மாப்பிள்ள, கொண்டு போய் கொடுத்துட்டு குழந்தைய காப்பாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவ்வளோ பணத்தையும் நகையும் பார்த்த சுந்தரத்துக்கு உடனே ஒரு ஐடியா வருது, நாம் ஏன் இவ்வளோ பணத்தை கொண்டு போய் தாஸ்ட்டை கொடுக்கணும், தாஸை வேறு ஆளுங்களை வச்சு கதையை முடிச்சிட்டோம்னா இந்த பணத்தை எடுத்து நாம எடுத்துக்கலாமே அப்படின்னு சுந்தரம் முடிவு பண்ணுறான். சரின்னு சுந்தரம் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பொறுக்கி பசங்களுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி அவன் சொல்கிற இடத்துக்கு வர சொல்கிறான். இங்கே சுந்தரமும் அந்த இடத்துக்கு போய்ட்டு தாஸ் கால் பண்ணுறான். தாஸ் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன், எங்கே வரணும்னு சொல்லு அப்படின்னு கேட்க, தாஸ் ஒன்றே அவன் ஒரு குடோன் சொல்கிறான். உடனே சுந்தரம் அந்த குடோனுக்கு கிளம்புறது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடி பசங்களையும் அந்த குடோனுக்கு வர வச்சிடறான். இங்கே அந்த போனாலியா ஒரு பையன், ஸோ அவனை ஃபாலோ பண்ணி சக்தி போயிட்டுருக்காரு. அப்போது தாஸ் கால் பண்ணுறான். கால் பண்ணி டேய் இந்த குடோனுக்கு வாடா அப்படின்னு சொல்லுவோம். அவனும் ஒன்றே அந்த குடோனுக்கு போகிறான். இங்கே சக்தியும் ஃபாலோ பண்ணி அந்த குடோன்கிட்ட போயிடுறாங்க. இங்கே தாஸும் வந்துடுறான். உள்ளே போனதும் தாஸுக்கிட்ட நம்ம சுந்தரம் பேசுகிறாரு, தாஸ் நீ கேட்ட மாதிரி பணம் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன், நகை எடுத்து வந்திருக்கேன், எல்லாத்தையும் வச்சுக்கோ, என் குழந்தைய மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் என் தங்கச்சி வயிற்றில் கர்ப்பமாக இருக்கா, அது காரணம் நீ தான், 5 லட்ச ரூபா பணம் கொடுன்னா கொடுக்க மாட்டேற, அப்போது என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை நாசமாக்கியிருக்க, ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்க,
ஆனால் உன் குழந்தைய கடத்திட்டேன்னு தெரிஞ்சவொடனே இப்படி 40 லட்சம் 40 லட்சத்துக்கு மேலே பணத்தை ரெடி பண்ணி தர. என்ன மச்சான், அப்போது என் தங்கச்சி கூட நெருங்கி பழகும்போது உனக்கு இதெல்லாம் தப்பாக தெரியலையா? அப்போது அவன் மேலே பாசம் வைக்காமலே பழகுனியா? அப்படி இப்படின்னு தாஸ் பேச இது எல்லாத்தையுமே சக்தி, சண்முகம், பொன்னின்னு எல்லாருமே கேட்டுறாங்க. அப்போ தான் இங்கே சண்முகத்துக்கும் சக்திக்கும் புரியுது பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு. உடனே இங்கே சுந்தர் சொல்கிறாரு, தாஸ் தேவையெல்லாம் பேசிட்டு கதை, என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லுவோம். உன் குழந்தை வீட்டுக்கு தானாக வந்துடும் மச்சான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தாசன் ஃபோன் அடித்து அந்த குழந்தை கொண்டு விட்டுருங்களான்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஃபோனை வச்ச உடனே இங்கே சுந்தரத்தோட ஆளுங்க தாஸை போய் அடிக்கிறாங்க. தாஸோட ஆளுங்களும் பதிலுக்கு இங்கே சுந்தரத்தோடைய ஆளுங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போது சக்தி ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்தவுடனே இங்கே சுந்தரத்தோடைய ஆளுங்களையும் தாஸோட ஆளுங்களையும் தாஸையும் எல்லாருமே ரவுண்டாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவும் இங்கே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் வருது, இது மாதிரி குழந்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இதுக்கப்புறம் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே சுந்தரம் முதற்கொண்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சுந்தரம் சொல்கிறாரு, சார் நான் அந்த பொண்ணோட அப்பா சார், என்னையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க சக்தி சொல்கிறாரு, மாமா நீங்கள் தாஸும் நீங்களும் பேசின எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க இங்கே தாஸு, சண்முகம், அதாவது நம்ம சக்தி, சண்முகம், பொன்னின்னு எல்லாருமே பார்த்து சுந்தரம் பயங்கரமாக அதிர்ச்சி வர்றாரு. மாப்பிள்ளை நீங்களும் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க உங்களை ஃபாலோ பண்ணி தான் மாமா வந்தோம், நீங்கள் பேசுன எல்லாத்தையும் கேட்டுட்டோம். பொன்னி பேசும்போது என்னென்ன பேசுனீங்க, ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு என் குடும்பத்தையும் எங்கள் அக்காவையும் ஏமாத்திருக்கீங்க, எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையோட சீரழிச்சிட்டிங்களே, உங்களை சும்மா விட மாட்டோமாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி, சண்முகம், பொன்னி 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சண்முகத்தையும் நம்ம சுந்தரத்தையும் நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே சுந்தரம் சொல்கிறாரு, டே சனியை பிடிச்சோன்னே எல்லாம் முன்னாள் தானே வந்துச்சு இவ்வளோ பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் பண்ணுறது, நான் கேட்குற பணத்தை அப்பயே கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல, பார்த்தீங்களா என்ன பழிவாங்க நினச்சி நீங்களே இப்போ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தாஸ் சொல்கிறான். இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுப்படுமே, நாம் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்மளுடைய பேரை கெடுக்காமல் காப்பாற்றிருந்தோம். லாஸ்ட்டில் இந்த ஸ்வேதாவாலையும் தாஸாலையும் நம்ம ஒட்டுமொத்தமாக மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது, என்ன சொல்லி வீட்டை சமாளிக்கணும்னு தெரியாமல் சுந்தரம் இங்கே திருத்தன்னு முடிச்சு நின்றுட்டுருக்காரு.